ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்கங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு காரை ஸ்பெஷலுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கிளாசிக்கல் சிக்கன் கிரேவி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வானலை வச்சு ஒரு 3-4 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு 4 துண்டு பட்டை, பெருஞ்சீரகம், பிரிஞ்சி லீஃபு, இடித்து வச்சுருக்க பூண்டு 4 to 5 பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நமக்கு கருவேப்பிலையும் போட்டு 2 வதக்கிடலாம். கருவேப்பிலையும் போட்டு வதக்கிட்டு இப்போ நம்ம வெங்காயத்தை போடலாம். நான் 6 வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வாங்க. வெங்காயம் போட்டுட்டு நான் கல் உப்பையும் சேர்த்துருக்கேன். இப்போ போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த வெங்காயம் வதக்கிறதுல தான் இருக்குது இதனுடைய டேஸ்ட்டே. இதை ரொம்ப நேரம் வதக்க வேணாம். நீங்கள் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், ஒரு 3 தக்காளி, அதில் நான் ஒரு தக்காளியை மட்டும்தான் வெட்டி போட்டிருக்கேன். மற்ற தக்காளிங்களை அரைச்சிட்டேங்க பேஸ்ட்டாக. மூடி போட்டு எடுத்தோம்னா எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் என்னென்னு போட்டுடலாம். இதுக்கு கூட நான் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சியும் பூண்டும் சேர்த்த மாதிரி அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி பழம் 2 தக்காளி பழத்தை ஒரு வரமிளகாய் வச்சு அரைச்சிருக்கேன், அந்த பேஸ்ட்டு. இப்போது வீட்டில் செஞ்ச சிக்கன் மசாலா தூளுங்க. இது எங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுட்டு இது கூட நான் 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இதுதான் நமக்கு தேவையான மசாலா. இது கூட ஒரு ½ லெமன் புழிஞ்சிக்கலாம், அது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தா போல். ஏன்னா இன்றைக்கி லெமன் சேர்க்கலை. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த போல் ஆகிடுங்க. இதை இப்படியே கூட சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதெல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க சிக்கனை ஒன்றா சேர்த்துக்கிறேன். இப்போ சிக்கனை எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வதக்கிக்கலாம். வாங்க. இப்போது சிக்கனில் கிரேவி படுற மாதிரி நல்லா பரட்டிக்கோங்க. இப்படி பரட்டினதுக்கப்புறம் இதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த சிக்கன் கிரேவிங்க நீங்கள் சப்பாத்திக்கோ இல்லை தோசைக்கு இல்லை சாதத்துக்கு எதில் போட்டு சாப்பிட்டாலுமே அல்டிமேட்டாக இருக்குங்க. மஸ்ட் ட்ரை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை வீடியோ.